சொல்லுங்கள். என் பேர் வெள்ளையம்மாள். படுக்கத்துலேருந்து வந்திருக்கேன். சட்டமடம் போலீஸில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க பக்கத்தில் ரொம்ப சேட்டை பண்ணுதான், அவன் கூட்டு வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சேட்டை பண்ணுறாப்புல? அவன் பேர் என்ன பேர்? அவன் பேர் முருகன். சரி, என்ன பண்ணுறாரு? சும்மா என் வீட்டிலேருந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது அவனுக்கு வேலை. என்னது எடுக்கிறாரு? வீட்டில் வந்து மோதிரம் 4 மோதிரம் இருக்கிறதுல அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருந்திருக்கேன். நான் கல்ல போய் வந்தால் எல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு போவான்னு நினச்சிட்டு நான் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன். இவன் வீட்டிலேருந்து இப்படி கரையை அரைச்ச மாதிரி அரைச்சி இருந்திருக்கான். அந்த மாதிரி நான் இதுக்கு என்ன பார்த்து சொல்லணுன்னே இப்படி இருந்தால் 12 வருஷமாக இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்களா? பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் போட்டு இப்படி கட்டி கொடுத்தாச்சு சார். சரி, உங்கள் வீட்டுக்காரர் தவறிட்டார். சரி, இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கான். வீட்டை தூங்கிட்டு இருந்தாக்கி வீட்டு பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். தூங்கிடாம பாயம் காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்கே வந்திருக்கீங்க? எஸ்பியை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். எல்லோரும் ஒன்று சொன்னாங்க. அதான் சரி நமக்கு வேறு வழி இல்லைன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும். அவன் 1 2 இல்லாவல ஆட்டுக்குட்டியே கழுத்து நெரிச்சிச்சு. அதை வேறு கொண்டு போட்டான். லவ்வர்ஸு கொண்டு போட்டான். மொயிலுக்குட்டியை போட்டு வளர்த்தேன், அதை வேறு கொண்டு போட்டான். இப்படி யாரும் இப்படி கொள்ளுது அப்படின்னா அது யார் வீடுன்னு நினச்சா அப்படின்னு எந்த சண்டைக்கு வரான். யார் வீடுனாக்கி எனக்கு என் புருஷ வீட்டை தான் நான் இருக்கேன். அவனுக்கு முறைக்கு வந்து அத்தை வீடு. என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான், இருக்கடாமல் பண்ணுதான். வீட்டுக்கு ஒரு பொருளும் போட முடியல. வெளியில் போய் தண்ணி எடுத்து வாசலுக்கு துடைக்க போய்ட்டு என்னென்ன பிறக்கணுமோ பிறக்கிட்டு ஓடிடுறான். இல்லைன்னா உடச்சி வைக்கான். அவனால் பண்ணுறது ரொம்ப கொண்டு வரைக்கும் துணிமணியெல்லாம் வெட்டி விடுதான். யார்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? இப்போ தட்டாமட்டத்துக்கு பொழிச்சதுன்னு போனாக்கி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. அவங்க குறுப்பு இருந்தாலும் செய்வேன் அப்படிங்க. இப்படின்னா கேமரா வச்சிருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. எனக்கு ப்ரெஷர் இருக்குது. அது காடுகையே தொங்கப்பட்டு வேலை டிவியை பார்த்தாக்கி ரொம்ப வீக்கமாகிடுது. எனக்கு டிவி இருந்து எனக்கு பார்க்க முடியல. முட்டைச்சி இருக்குது, அதை மாட்டியிருந்தா பெட்ரோல் போட்டுருந்தா அதை உருவிட்டு போயிட்டான். சின்ன கேமரா வச்சுருந்தா அதில் டேமேஜ் பண்ணிவிட்டு அதில் மெமரி கார்டை கழட்டிட்டு போயிட்டான். 5300 கொடுத்து நான் வாங்கினேன். மெட்ராஸ்லேருந்து என் மருமகன் வாங்கிட்டு இருந்த கேமரா அது. இப்போ உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க எஸ்பிஐ பார்க்க மனு கொடுக்க வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், அந்த சிறப்பாக ஆகணும்னு தான் வந்தேன். ஓகே.